80% எண்ணெய் வர்த்தகம் நடக்கிற பகுதியை கிட்டத்தட்ட பெரிய நாடுன்னு எடுத்து பார்த்துக்கிட்டா இந்தியா மட்டும்தான். இந்தியாவே அவர்களுக்கு சாதகமாக இருக்கிறது என்ற ஒரு பிம்பத்தை கட்டமைக்கும் போது இந்தியாக்குள்ளேயும் ஒரு குழப்பத்தை உண்டாக்கலாம். ட்ரம்போட அரசாங்கமோ அடிப்படையாகவே எந்த ஒரு விஷயத்தையும் அவர்களுக்கு தகுந்தவாறு பொய்களை கட்டமைப்பதில் வல்லவர்கள். இந்திய துறைமுகங்களை அமெரிக்கா போர்க்கப்பல்கள் உபயோகிக்கலாம், ஆனால் அமெரிக்காவுக்கு அது கொடுக்க வேண்டிய தேவை இந்தியாவுக்கு இல்லை என்று அரசாங்கம் திட்டவட்டமாக மறுத்துள்ளது. இந்திய கடற்படை தான் இதில் இருக்கக்கூடிய பெரிய கடற்படை. இந்த பகுதியில ஒரு அமெரிக்க சப்மரைன் வரது, அமெரிக்க சப்மரைன் இந்த தாக்குதல் பண்றது, இது இன்னும் சில அறிகுறிகளை காட்டுது. சைனாவோட போர் கப்பல்கள் இதை பாதுகாக்கும் வகையில் இந்த பகுதிக்கு வந்தால் அப்பொழுது அமெரிக்கா உங்களையும் நாங்க அடிப்போம் சொல்றதுக்கு தான் இது ஒரு அறிகுறி. ஈரானுக்கு இருக்கக்கூடிய கம்பல்ஷன் என்னன்னா, இந்தியர்கள் மீது தாக்குதலோ இல்ல இந்திய உயிர் சேதங்களோ அதிகமானால் பிரச்சனைகள் அதிகமாகும் என்று ஈரானுக்கும் தெரியும். இஸ்ரேல் மீது நடந்திருக்கிற தாக்குதல் சற்றே குறைந்திருக்கிறது. ஆனால் கொரம்ஷியர் 4 அப்படின்னு சொல்லிட்டு 500 kg அளவுக்கு கன்வென்ஷனல் வார்ஹெட். சோ இது எதை காட்டுதுன்னா, ஈரானோட தாக்குதல் தன்மை சற்றே மாறுபட்டுள்ளது. இந்தியா நினைத்தால் இந்த போரை முடிக்க முடியும் என்பது பல நாடுகளின் கருத்தாகவும் இருக்கிறது. ரெஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நாம் சந்திக்க இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் திரு நிரஞ்சன் அவர்கள். சார் வணக்கம். சார் ஜெயின் வணக்கம். ஒவ்வொரு நாளும் ஈரானுடைய போர் உச்சகட்டத்தை நெருங்கி தான் போய் கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலை பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவுடைய கடற்படைகள் இந்தியாவுடைய துறைமுகத்தை பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படின்ற போல ஒரு செய்திகள் வெளியாகிறது அமெரிக்காவிலிருந்து. இந்த செய்திக்கு இந்தியா வெளியுறவுத்துறை பகிரங்கமாக மறுப்பு தெரிவிச்சிருக்கு. இதை எப்படி சார் பாக்குறீங்க? இந்த போலியான ஒரு ஆதரவை தேடுவது ஏன் அமெரிக்கா? ஒருத்தரோட ஆர்பர் இன்னொருத்தர் யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு ஒப்பந்தம் ஒன்று இந்திய அரசாங்கமும் அமெரிக்க அரசாங்கமும் கையெழுத்திட்டாங்க. ட்ரம்ப் வருவதற்கு முன்னாடி லாஜிஸ்டிக்கல் எக்ஸ்சேஞ்ச் மெயின்டெனன்ஸ் அக்ரிமெண்ட்னு ஏதோ பேர் அதுக்கு இருக்கு. அதன்படி எடுத்து பார்த்தோம்னா அந்த பேரை நான் உங்களுக்கு சொல்றேன். நான் லாஜிஸ்டிக் எக்ஸ்சேஞ்ச் மெமராண்டம் அக்ரிமெண்ட், மெயின்டெனன்ஸ் இல்லை மெமராண்டம். அதாவது இந்தியாவுக்கும் யூஎஸ்க்கும் லாஜிஸ்டிக் எக்ஸ்சேஞ்ச் மெமராண்டம் ஆஃப் அக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கையெழுத்திட்டாங்க. அதன்படி இந்திய துறைமுகங்களை அமெரிக்கா போர்க்கப்பல்கள் உபயோகிக்கலாம், அமெரிக்க துறைமுகங்களை அதாவது இராணுவ தளவாடங்கள் சார்ந்த துறைமுகங்களை இந்தியா உபயோகிக்கலாம். இதுல என்ன ஒரு புள்ளி வச்சிருக்காங்கன்னா, ரெண்டு நாடுகளுமே அதுக்கு உடன்படணும். சப்போஸ் நமக்கு நட்பு நாடு மீது இல்லை நமக்கு தேவையற்ற ஒரு போரில் அமெரிக்கா ஈடுபட்டால் அப்பொழுது அமெரிக்கா இந்தியாவில் தளவாடம் கேட்டால் இந்தியா அந்த தளவாடம் கொடுக்க வேண்டிய தேவை இல்லை என்ற ஒரு கிளாஸ் இருக்கு. அதாவது நம்ம மீது எந்த நிர்பந்தமும் இல்லை, கொடுக்க வேண்டிய கட்டாயம் இல்லை நம்ம மேல. அமெரிக்கா இந்தியா எங்க பக்கம் தான் இருக்குன்னு சொல்லி காட்டுறதுக்கு இட் இஸ் பார்ட் ஆஃப் மிஸ்இன்ஃபர்மேஷன் வார்ஃபேர். இந்திய அரசாங்கம் எப்பயுமே சொல்ல நாங்க பேஸ் கொடுக்க ரெடி, வாங்க எடுத்துக்கோங்கன்னு சொல்ல. 1991 கல்ஃப் வார் நடக்கும்போது, குவைத் ஈராக் வார் நடக்கும்போது, அப்பொழுது நமது பொருளாதார நிலை ரொம்ப பின்தங்கிய நிலையில இருந்தோம். IMFல லோன் கேட்டிருந்தோம். அன்னைக்கு அமெரிக்காவோட அவங்களோட தாட்சிணியத்துல அவங்க கருணையில நம்ம இருந்ததுனால அன்னைக்கு நம்ம அமெரிக்காவோட போர் விமானங்களுக்கு எண்ணெய் வழங்க வேண்டிய கட்டாயம், ரீஃபியூலிங் ஃபெசிலிட்டி வழங்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. அப்பொழுது சந்திரசேகர் அவர்கள் இந்தியாவின் பிரதமராக இருந்தார். ஆனால் இன்று அந்த கட்டாயமும் இல்லை, இன்று அது நடக்க போவதும் இல்லை. அமெரிக்காவுக்கு அது கொடுக்க வேண்டிய தேவை இந்தியாவுக்கு இல்லை என்று அரசாங்கம் திட்டவட்டமாக மறுத்துள்ளது. இதற்கு மேல அமெரிக்கா என்ன பேசினாலும் நம்மளுக்கு அதை பத்தி கவலை இல்லை. ஏன்னா ட்ரம்ப் அடிப்படையாகவே ட்ரம்போட அரசாங்கமோ அடிப்படையாகவே எந்த ஒரு விஷயத்தையும் அவர்களுக்கு தகுந்தவாறு பொய்களை கட்டமைப்பதில் வல்லவர்கள். ஸோ இந்திய பெருங்கடல்ல இந்தியாவோட ஹெல்ப், அதாவது நம்ம கொடுக்குற உதவி இல்லாம அவங்க சில விஷயங்களை பண்ண முடியாது. நம்மள கேட்டா இந்தியால மிலன் எக்ஸைஸுக்கு வந்த ஒரு ஈரானிய கப்பல் IRIS தீனா, அந்த கப்பலை தாக்குனாங்க இலங்கைக்கு. அதாவது 370 கிலோமீட்டர் இந்திய கன்னியாகுமரியில இருந்து கீழே காலேக்கு சற்றே தொலைவில் தாக்குனாங்க. எதுக்காக தாக்குனாங்க? எதை காட்டுறதுக்கு தாக்குனாங்க? ஸோ அதாவது இந்தியாவோட ஸ்பியர் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ், நமது கட்டுப்பாட்டில் இருக்கும் பகுதியில் அமெரிக்க நீர்மூழ்கி கப்பல் நமது நாட்டுக்கு வந்த ஒரு கப்பலை தாக்குவது ஒரு போரின் தந்திரத்தின் படி பார்த்தா நியாயமான செயலா இருக்கலாம்.
ஆனா மாரல் அப்படின்வாங்க. அதாவது மாரல் அப்படின்னா நியாயமான செயலா, நேர்மையான செயலா என்று பார்த்தால் இல்லை. அப்படியே தாக்கின உடனே என்ன பண்ணிருக்கணும்? ஃபர்ஸ்ட் ரெஸ்பாண்டிங் கண்ட்ரி யாரு? ஸ்ரீலங்காவும் இந்தியாவும். ஒரு இன்டர்நேஷனல் கன்வென்ஷன் ஜெனீவா சட்டத்தின்படியே ஒரு கப்பலை வந்து இன்னொரு கப்பல் தாக்குறது வந்து அது போரின் பகுதியா பாத்துக்கலாம். ராணுவ கப்பலை, அவங்களோட கடற்படை கப்பலை தாக்குனா அது போரோட தந்திரமா எடுத்துக்க முடியும். தாக்குன பிற்பாடு அந்த கப்பல் வெடித்தாலோ அதில் இருக்கும் மாணவிகளும் அதிகாரிகளும் வந்து உயிர் சேதம் ஏற்படும்னா இந்த கப்பல் இருக்கு பாருங்க, அமெரிக்க கப்பல், அவங்க இவங்களை காப்பாற்றணும். இல்ல பக்கத்துல இருக்கும் நாடு, நெருங்கிய நாடு எது, பெரிய நாடு வந்து இந்தியா, அடுத்து ஸ்ரீலங்கா, உடனே அவங்களுக்கு தெரியப்படுத்தணும். இது இந்திய நிலப்பரப்புக்குள்ளேயோ இல்ல ஸ்ரீலங்கா நிலப்பரப்புக்குள்ளேயோ, அது நிலப்பரப்பு இந்த சென்ஸ் கடல் எல்லைக்குள்ளேயோ இது நடக்கல. 12 நாட்டிக்கல் மைலுக்கு அப்பால் தான் இது நடந்திருக்கு. 12 நாட்டிக்கல் மைல் வரைக்கும் தான் அந்தந்த நாட்டின் சட்டத்திட்டம் செல்லுபடியாகும். அதை தாண்டி இது நடந்திருக்கிறதுனால இது இன்டர்நேஷனல் வாட்டர்ஸ் சொல்லுவாங்க. இன்டர்நேஷனல் வாட்டர்ஸ்ல தான் நடந்திருக்கு, பெருங்கடல் பகுதியில தான் நடந்திருக்கு. சோ அமெரிக்கா அந்த கப்பலை தாக்குனது சரியா என்று கேட்டால் தார்மீக ரீதியில் அது தவறு. இந்தியாவுக்கு ஒரு எக்ஸைஸுக்கு வந்த கப்பல் அது திரும்ப அவங்க நாட்டுக்கு சென்று கொண்டிருக்கிறது. அது அமெரிக்காவுக்கு எந்த விதமான அச்சுறுத்தலும் கொடுக்க போவதில்லை. இதெல்லாம் ஒரு பக்கம் வச்சுக்கிட்டா கூட அதை தகர்த்தா அந்த ஈரானோட போர் புரியும் தன்மையை அவர்கள் அழிக்க வேண்டும் என்று நினைத்தார்கள், அதனால் தகர்த்தார்கள். அதை நான் எடுத்துக்கிறேன், ஓகேன்னு சொல்றேன். ஆனா தகர்த்தின கப்பலை என்ன பண்ணிருக்கணும்? அங்க இருக்கிற 130 பேர் 135 பேர் அதுல இருந்தாங்கல்ல, அவங்க எல்லாரும் வந்து முழுகும் போது உடனே ஸ்ரீலங்காவுக்கு தெரிவிச்சிருக்க கூடாதா, இந்தியாவுக்கு தெரிவிச்சிருக்க கூடாதா? அதனால இந்தியா இஷ்யூ பண்ண ஸ்டேட்மெண்ட்ல எங்க கடல் பகுதியில் நடக்கல, எங்களுக்கு விஷயம் தெரிந்த உடனே நாங்கள் ரெஸ்பான்ஸ் டீம் அனுப்பிச்சோம். நாங்க ரெஸ்பாண்ட் பண்றதுக்கு முன்னாடி ஸ்ரீலங்கா ரெஸ்பாண்ட் பண்ணிடுச்சு. நாங்க சிச்சுவேஷனை வந்து என்ன நடந்ததோ அதை நாங்க துல்லியமா பார்த்துட்டு இருக்கோம். சோ அமெரிக்காவோட நேர்மை இதில் உலகத்துக்கு தெரிய வந்துள்ளது. பீட்டர் எக்ஸத்தை கேட்டா அவரு கூலா சொல்றாரு, உலகத்தின் எந்த சட்டத்திட்டமும் எங்களுக்கு செல்லாது, அதெல்லாம் ஈரான் உலகத்துல எந்த சட்டத்திட்டத்தையும் அவனும் செல்லாதுன்னு சொல்லி தான் அடிச்சிட்டு இருக்கு. இஃப் யூ டோன்ட் ஃபாலோ ரூல் பேஸ்ட் ஆர்டர், உலகத்துல இருக்கக்கூடிய சட்டங்களையும் சட்டத்திட்டங்களையும் நீங்க மதிக்காட்டி மற்ற நாடுகள் உங்களை அடிக்கும் போது அவங்க ஏன் மதிக்கணும்? இது கிட்டத்தட்ட அமெரிக்காவின் போக்கு வந்து தார்மீக ரீதியில் நியாயப்படி சரியான போக்கு அல்ல என்றுதான் என்னோட கருத்தா இருக்கே தவிர்த்து, ஒரு போர்க்காலத்துல இன்னொரு நாட்டோட போர் கப்பலை அடிக்கிறது வந்து இட்ஸ் பார்ட் ஆஃப் தி வார், அதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா அடுத்து இன்னொரு கப்பலையும் வந்து அவங்க தாக்குறதுக்கான அறிகுறிகள் இருக்கு. அதனால அந்த கப்பல் வந்து நான் இன்டர்நேஷனல் வாட்டர்ஸ்குள்ள போக முடியுமா வேணாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இன்னொரு ஈரானிய கப்பல், அவங்களும் இந்த மிலன் எக்ஸைஸ் விசாகப்பட்டினத்துக்கு வந்து ரிட்டர்ன் ஆயிட்டு இருக்கிறவங்க தான். இதுல ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்ன பாக்குறோம்னா, இந்திய பெருங்கடல் பகுதி இந்தியாவின் கட்டுப்பாட்டில் இருக்கும் பகுதி, கடற்படையின் கட்டுப்பாட்டில் இருக்கும் பகுதி. இந்திய கடற்படை தான் இதில் இருக்கக்கூடிய பெரிய கடற்படை. இந்த பகுதியில ஒரு அமெரிக்க சப்மரைன் வர்றது, அமெரிக்க சப்மரைன் இந்த தாக்குதல் பண்றது, இது இன்னும் சில அறிகுறிகளை காட்டுது. சப்போஸ் சைனாவோட கப்பல்கள் ஈரானின் உதவிக்கு வந்தாலோ, ஈரான் ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க, எங்களோட அதாவது சைனா கப்பல்கள் வந்து எண்ணெய் ஏந்திய கப்பல்கள் ஸ்ட்ரெய்ட்ஸ் ஆஃப் ஹார்முஸை தாண்ட நாங்கள் அனுமதிப்போம் அப்படின்ட்டு. அதை பாதுகாக்கும் வகையில் சைனா PLA, பீப்புள்ஸ் லிபரேஷன் ஆர்மி நேவி, சைனாவோட போர் கப்பல்கள் இதை பாதுகாக்கும் வகையில் இந்த பகுதிக்கு வந்தால் அப்பொழுது அமெரிக்கா உங்களையும் நாங்க அடிப்போம் சொல்றதுக்கு தான் இது ஒரு அறிகுறி. சோ இந்த பகுதியில ஈரானுக்கு யார் வந்தாலும் நாங்கள் அவர்களுக்கு எதிராக செயல்படுவோம் என்று சொல்லாமல் சொல்லி இருக்கிறார்கள் அமெரிக்கர்கள். இது ஈரானுக்கு மாத்திரம் கொடுத்த அடியா நம்ம பார்க்க கூடாது, ஈரானுக்கு யாரெல்லாம் சப்போர்ட் பண்றாங்களோ அவங்களுக்கும் கொடுத்த அடியா பார்க்கணும். ரெண்டாவது, உலகத்தில் இருக்கும் சட்டத்திட்டங்களுக்கு அவர்கள் இணங்கி போக மாட்டார்கள் என்று வெளிப்படையாக இது மூலம் அவர்கள் தெரிவித்துள்ளார். இப்போ இந்தியா கிட்ட வந்து இந்தியா தங்களுக்கு ஆதரவு தெரிவிக்குது அப்படின்ற போல அமெரிக்கா ஒரு போலியான ஒரு கட்டமைப்பை அமைப்பதற்கு என்ன சார் காரணம்? என்ன, இந்திய பெருங்கடல் பகுதியில தான் கிட்டத்தட்ட 80% இந்த எண்ணெய் வர்த்தகம் நடக்குது. 80% எண்ணெய் வர்த்தகம் நடக்கிற பகுதியை கிட்டத்தட்ட பெரிய நாடுன்னு எடுத்து பார்த்துக்கிட்டா இந்தியா மட்டும்தான். இந்தியாவே வந்து அவர்களுக்கு சாதகமாக இருக்கிறது என்ற ஒரு பிம்பத்தை கட்டமைக்கும் போது அப்போ இந்தியாக்குள்ளேயும் ஒரு குழப்பத்தை உண்டாக்கலாம். ரெண்டாவது, உலக அளவுல வந்து இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கு இருக்கக்கூடிய உறவுகள் ஆகட்டும், இல்ல
மற்ற நாடுகளுக்கு இருக்கக்கூடிய உறவுகளாகட்டும், இந்தியாவுக்கும் மற்ற நாடுகளுக்கு இருக்கிற உறவுகளாகட்டும், அதை அமெரிக்காவுக்கு தகுந்தவாறு மாற்றுவதற்கும் ஒரு போலியான பிம்பத்தை ஏற்படுத்துவதற்கும் அமெரிக்கா முயற்சிக்கும். இது போர்ல ஒரு தந்திரம். ஏன்னா இந்தியா இந்த நிமிடம் வரை முதல்ல அரபு நாடுகள்ல இருக்கும் நம் மக்களை காப்பாற்ற வேண்டிய ஒரு கட்டாயம் நமக்கு இருக்கிறது. அதே சமயத்துல நமது கப்பல்கள் அங்கே ஸ்ட்ரெய்ட்ஸ் ஆஃப் ஹார்முஸ்குள்ள தேங்கி நிக்குது. அந்த கப்பல்களை வெளியெடுக்கணும். அயத்துல்லா கிமேனி இறந்து கிட்டத்தட்ட ஒரு வாரம் ஆகிவிட்டது. இந்த சமயத்தில் விக்ரம் மிஸ்ரி, இந்தியாவோட வெளியுறவுத்துறை செயலாளர் ஈரானோட தூதரகத்துக்கே சென்று இரங்கலை தெரிவித்துள்ளார். அது தொடர்ந்து அப்பாஸ் அராச்சி என்று ஈரானோட வெளியுறவுத்துறை அமைச்சருடன் இந்தியாவோட வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார். இது என்ன மாதிரியான விஷயங்கள் அதில் பகிரப்பட்டிருக்குதுன்னு இந்திய அரசாங்கமும் வெளிப்படையா சொல்லல, ஈரான் அரசாங்கமும் சொல்லல. என்னை பொறுத்த வரைக்கும் இந்திய மக்களோட பாதுகாப்பும் இந்திய தேவைகள், அதாவது எரிபொருள் தேவைகளை எந்த விதத்திலும் அங்கே பாதிக்காத வண்ணம் ஈரான் உதவி புரிய வேண்டும் என்றுதான் நாம் எதிர்பார்த்திருப்போம். அது அடுத்தபடி இந்த போரை எவ்வளவு துரிதமாக நிறுத்த முடியுமோ அவ்வளவு துரிதமாக நிறுத்துவதற்கு இந்தியா தன் முயற்சிகளை எடுத்துக்கொண்டு இருக்கிறது. இந்தியா நினைத்தால் இந்த போரை முடிக்க முடியும் என்பது பல நாடுகளின் கருத்தாகவும் இருக்கிறது. ஏன்னா அதனாலதான் நம்ம நியூட்ரலிட்டியை மெயின்டைன் பண்றோம். நம்மளால பெஞ்சமின் நெத்தன்யாஹூ கிட்டயும் பேச முடியும். ஏன்னா நம்ம இஸ்ரேலுக்கும் இந்தியாவுக்கும் இருக்கக்கூடிய உறவு கொஞ்சம் பலமான உறவு. அதே சமயத்தில் ஈரானுக்கும் இந்தியாவுக்கும் உறவு இல்லாமல் இல்லை. இந்தியாவும் ஈரானும் பேச்சுவார்த்தை நடத்தாமல் இல்லை. இந்தியாவுக்கும் ஈரானுக்கும் ஒரு சுமூகமான ஒரு உறவு தான் இருக்கிறது. சோ ரெண்டு நாடுகளிடையே ஒரு பேச்சு என்பதை அதை ஏற்படுத்த வேண்டும், பேச முடியும், பேசக்கூடிய தன்மை இருக்கிற நாடுன்னு எடுத்து பார்த்துட்டா இந்த ரீஜன்ல ஒமானுக்கு அடுத்தபடி இந்தியா மட்டும்தான். மற்ற எல்லா நாடுகள் ஒண்ணு அமெரிக்கா பக்கம் நிக்கிறாங்க, இல்ல ஈரான் பக்கம் யாரும் பெருசா இல்லை, எக்ஸப்ட் ஓரளவுக்கு யமனோ இன்னொரு ஈராக்கும் ஓரளவுக்கு துருக்கியும் தவிர்த்து வேற எந்த நாடுகளும் அவங்க பக்கம் இல்லைன்றது தான் அடிப்படை உண்மை. ரஷ்யா இருக்கு. ரஷ்யா ஆனா இது வரைக்கும் பெருசா எதுவும் சப்போர்ட் பண்ணதா தெரியல. அதாவது அவங்களோட வீரர்களையோ அவங்களோட மற்ற விஷயங்களையோ அவங்க நேரடியாக கொடுப்பதாக தெரியவில்லை. சைனா இந்த அவங்க உள்நாட்டு பிரச்சனையெல்லாம் அவங்க முழுகி இருப்பதால் இந்த போரில் அவர்கள் நுழைவதற்கு சற்றே யோசிக்கிறார்கள். ஒருவேளை வெப்பன் சப்ளை பண்ணிருக்கலாமான்னா பண்ணிருப்பாங்க, இல்லைன்னு நான் சொல்ல வரல. பட் எந்த அளவுக்கான சப்ளைகளை அவர்களால் செய்ய முடியும், அது அவர்கள் கொடுத்த அந்த உபகரணங்களின் திறன் என்ன என்பது உலகத்துக்கு தெரியும். நான் இன்னொரு முறை சொல்ல வேண்டிய தேவையில்லை. இதெல்லாம் இப்படி இருக்கும்போது ஈரானுக்கு இருக்கக்கூடிய கம்பல்ஷன் என்னன்னா, இந்தியா மாதிரி ஒரு நடுவுநிலை வகிக்கும் நாடோடு பிரச்சனையை அவர்கள் ஏற்படுத்தி கொள்ள மாட்டார்கள் என்பதுதான் என்னோட கருத்தாக இருக்கிறது. அவர்களை பொறுத்தவரை இந்தியர்கள் மீது தாக்குதலோ இல்லை இந்திய உயிர் சேதங்களோ அதிகமானால் அப்பொழுது அவர்களுக்கு பிரச்சனைகள் அதிகமாகும் என்று ஈரானுக்கும் தெரியும். 1 கோடி மக்களுக்கும் மேலே அங்க வசிக்கிறாங்க அந்த மொத்த ஏரியால. குறிப்பிட்டு இவர்கள் தாக்கக்கூடிய பஹ்ரைன், கத்தார், UAE இந்த நாடுகள் எல்லாம் இந்தியர்கள் பெரிய அளவில் வசிக்கிறாங்க. ஸோ அவர்களின் பாதுகாப்பு ஒட்டுமொத்த அந்த பர்ஷியன் கல்ஃப் ரீஜனோட பாதுகாப்பா மாறி இருக்கு. ஸோ அங்க இவர்கள் செய்யக்கூடிய தாக்குதல்கள் இந்த சிறிய நாடுகள் மீது தான் அதிகம் தாக்குதல் செய்கிறார்கள். சவுதி மேல கூட கம்மியான தாக்குதல் தான் நடந்திருக்கு. ஆனா குவைத் மேலேயோ UAE மேலேயோ இல்ல பஹ்ரைன் மேலேயோ அதிகமான தாக்குதல்கள் நடந்திருக்கு. கத்தார் மேலேயும். உதாரணத்துக்கு முதல் நாள் அடிச்சது அதிகமா டிவியில காட்டினது துபாய் அடிச்சது தான் காட்டினாங்க. ஏன் காட்டினாங்க துபாய் அடிக்கிறத? உலகம் ஃபுல்லா துபாயில இருக்க ஹோட்டல்களும் துபாயில இருக்கக்கூடிய அந்த தாராளமயமான ஒரு எக்கானமியும், இன்னும் சொல்ல போனா அந்த என்ன சொல்ற சொகுசு வாழ்க்கையும் ஒரு சுற்றுலா இடமாகவும் துபாய் அந்த பகுதியில பிரபலம் அடைந்தது. முதல்ல அதை தாக்குவதால் யுஎஸ்க்கு நீங்க துணை போனீங்கன்னா உங்களை தாக்குவேன்னு சொல்ற ஒண்ணு. ரெண்டாவது, உங்களோட கட்டமைப்புகள் எல்லாம் என்னால் தாக்க முடியும் என்று ஈரானால் காட்ட வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டதனால் ஈரான் அதை செய்தது. உலகமே அதை தான் டிவியில பார்த்தது. அப்போ அடேங்கப்பா, ஈரானுக்கு இவ்வளவு வலிமை இருக்கா? ஏன்னா இது சைக்கலாஜிக்கல் வார்ஃபேர். போர் தந்திரத்துல சைக்கலாஜிக்கல் வார்ஃபேரும் ஒரு பகுதி. சைக்கலாஜிக்கல் வார்ஃபேர்னா எதிரியை ஒரு விஷயத்தை நம்ப வைக்கணும். நாம் பலசாலி என்பதை எதிரி நம்பணும். அதை எதிரி பக்கம் இருக்கும் ஆட்களும் நம்ப வேண்டும். பார்க்கும்போது என்னோட பலம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை பெருசா ப்ரொஜெக்ட் பண்ணணும். நான் அதை தான் ஈரான் துபாயை தாக்குதல் மூலம் உலகத்துக்கு அறிவித்தது. அதுக்கப்புறம் பாருங்க, எல்லாருமே ஈரான் இந்த மிசைல் அடிக்குது, அந்த மிசைல் அடிக்குது, இப்படி பண்ணுது, அப்படி பண்ணுது. இது ஏன் இந்த சின்ன சின்ன தீவுகளையும் சின்ன சின்ன நாடுகளையும் அடிக்கும் போது
அது பூதாகரமா ஆகுதுன்னா ஒண்ணு அங்க அமெரிக்கா பேஸ் இருக்கிறது உண்மை, நான் இல்லைன்னு சொல்ல. அல்சலாம் பேஸ்னு ஒன்று இருக்கு, அந்த பேஸ்ல அடிச்சிருக்காங்க குவைத்தில். அவங்க பேட்ரியாட் மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம் அழிஞ்சிருக்கு. ஆனால் நேத்து தகவல் படி துபாய் மீது நடந்துள்ள தாக்குதல்கள் சற்றே குறைந்தவாறு இருக்குது. இஸ்ரேல் மீது நடந்திருக்கிற தாக்குதல் சற்றே குறைந்திருக்கிறது. ஆனால் கொரம்ஷியர் 4 அப்படின்னு சொல்லிட்டு 500 kg அளவுக்கு கன்வென்ஷனல் வார்ஹெட்னா வெடிப்பொருளை ஏந்தி செல்லக்கூடிய அந்த ஏவுகணையை இஸ்ரேல் மீது செலுத்தியுள்ளார்கள். ஸோ இது எதை காட்டுதுன்னா ஈரானோட தாக்குதல் தன்மை சற்றே மாறுபட்டுள்ளது. குறுகிய இலக்குகளை தாக்கக்கூடிய மிசைல் எல்லாத்தையும் குவைத் மேலேயும் கத்தார் மேலேயும் பஹ்ரைன் மேலேயும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா சில கிலோமீட்டர் தான் அந்த பக்கத்துக்கும் இந்த பக்கத்துக்கும். ஸோ அது மேல யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா தொலைநோக்கு மிசைல்கள், தொலைதூரம் சென்று தாக்கக்கூடிய மிசைல்களை வந்து இஸ்ரேல் மேல யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க போர் தந்திரம் எப்படி இருக்குன்னா, இஸ்ரேல் மேல யூஸ் பண்ணக்கூடியது வந்து ஒன்னு பெரிய பெரிய மிசைல்களை, ரெண்டாவது 3H ஃபார்முலா, ஹவுதி, ஹமாஸ், ஹிஸ்புல்லா, இது மூணுத்தையும், அதாவது நான் ஸ்டேட் ஆக்டர்ஸ் சொல்லுவோம், இந்த 3 அமைப்புகளையும் ஏவி விட்டு, தீவிரவாத அமைப்புகள் தான், ஹமாஸ் என்பது தீவிரவாத அமைப்பு தான், அதில் மாற்று கருத்தை யாருக்கும் இருக்க வேண்டாம். ஹவுதிகள் யமனில் போராட்ட குழுன்னு நம்ம வச்சுக்கலாம். ஹிஸ்புல்லா அது தீவிரவாத அமைப்பா, ஏன்னா லெபனான்ல வந்து அவங்க அரசாங்கத்துல வந்து பங்கு வகிப்பதால் அது தீவிரவாத அமைப்பு என்று கூப்பிடுவது மிக கடினம். ஆனா இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் அது தீவிரவாத அமைப்பு. இந்தியாவை பொறுத்தவரையும் இந்தியாவில் ஹமாஸ் பேன் செய்யாட்டியும் பாகிஸ்தானுக்கு ஹமாஸ் உதவி புரிவதால் என்னை பொறுத்தவரை ஹமாஸ் ஒரு தீவிரவாத அமைப்பு தான். ஈரான் ஹமாஸை உபயோகப்படுத்தி இஸ்ரேலை அடிப்பது நியாயமற்ற செயல். இதனால் ஈரானுக்கு இருக்கும் கொஞ்சம் நொஞ்சம் அந்த ஒரு சிம்பத்தி அது கூட காணாமல் போய்விடும். ஆனால் இஸ்ரேலை அவர்கள் எல்லா தரப்பில் இருந்தும் இது மாதிரி தீவிரவாதி குழுக்களை வைத்து பிரச்சனை உண்டாக்கலாம், பிளஸ் இவர்களின் பேலாஸ்டிக் மிசைல்ஸ்களை வைத்து அடிக்கலாம் என்று அவர்களின் யோசனை சிந்தனை இருக்கிறது. இது இல்லாம கிளஸ்டர் பாம்ஸ் வெடிகுண்டுகளையும் யூஸ் பண்ணியிருக்காங்க. மிக்க நன்றி சார், நேரில் வந்து பல்வேறு தகவலை பகிர்ந்தமைக்கு நன்றி. ஜெயின்.